எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நிறைய கேள்விகள் இன்னும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் மார்க்கெட் டவுன் டர்ன்ல இருக்கு. வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறிப்பா நம்ம வெளில திருப்பி மார்க்கெட் நல்லா கீழே போனதுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுக்கணுமா இல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிடுறேங்க. முதல்ல மார்க்கெட் டவுன் டர்ன்ல இருக்கிறப்ப வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. வேல்யூ இன்வெஸ்டிங் இல்ல இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கீழே போனா சந்தோஷம், மேல போனா ரொம்ப சந்தோஷம். இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். பெரும்பாலும் மார்க்கெட் கீழே போறதுக்கான ரீசன் நம்ம பல நாள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. எஃப்ஐஐ செல்லிங்ஸ் தொடர்ந்து கண்டினியூ ஆகுது. இப்ப நேற்று முதினம் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5687 கோடிக்கு பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல எஃப்ஐஐஸ் வித்திருக்கிறாங்க. தென் ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப், தென் பெனால்டி, தென் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது இந்த டேரிஃப் 50% டேரிஃப்னால எக்ஸ்போர்ட்ஸ் ஹிட் ஆகும். தென் ஏஐ ரிலேட்டட் ஜாப் டிஸ்ட்ரப்ஷன்ஸ். ஸோ ஐடி ப்ரெஷர்ல இருக்கு. இன் அடிஷன் டு தட் ட்ரம்ப் எரியிற தீயில எண்ணெயை தூக்கி ஊத்திருக்கிறாரு. தென் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், வார், இது எல்லாமே தொடர்ந்து மார்க்கெட் கீழே போறதுக்கான சாத்தியக்கூறுகளா இருக்கும். அது போக உள்நாட்டுல எக்கனாமில தொடர்ந்து ஸ்லோ டவுன் இருந்துகிட்டே இருந்தது. இப்ப அதை ஆக்சிலேட் பண்றதுக்காக ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சாங்க. தென் ஜிஎஸ்டியில ரேட்ஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க. ஸோ இதோட எஃபெக்ட் எல்லாம் தெரியறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகுங்க. ஸோ மார்க்கெட் உடனே மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இன்வெஸ்டர்ஸ் ₹1 ஸ்டாக்கை 50 காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி போகணும் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் 840 இருந்தது, அதாவது புக் வேல்யூ பக்கமா இருந்தது. இப்போ பயங்கரமா கீழே இறங்கி வந்திருக்கு. ₹500 போச்சு அப்படின்னா எனக்கு ஜாலி தான். இன்னும் ஒரு 10-15 ஆட் பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி பயோகான் கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 190-200 ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுதுங்க. திருப்பி அது புக் வேல்யூக்கு பக்கமா நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டாக் எனக்கு புக் வேல்யூக்கு பக்கமா கிடைச்சது அப்படின்னா மறுபடியும் எனக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கப்ப நம்ம முற்காலங்கள்ல மிஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா நான் பார்ப்பேங்க. அது போக இன்னைக்கு இந்து பத்திரிகையில ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குங்க. மார்க்கெட்டோட வேல்யூவேஷன்ஸ் இன்னுமே எலிவேட்டடா தான் இருக்கு. மார்க்கெட் வீக்கா தான் இருக்கு. அதாவது லாஸ்ட் 1 இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6-7% இன்னுமே கீழே இறங்கிதான் இருக்கு. ஆல் டைம் ஹையை தாண்டி போகல. இதற்கு மத்தியில பாஸ்ட் 12 monthsல ஸ்மால் கேப் மிட் கேப்க்கு இன்ஃப்ளோ அப்படின்றது இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் கேர்ஃபுல்லா லார்ஜ் கேப் சைடு, தென் பிளெக்ஸி கேப் சைடு எல்லாம் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்காங்க. இதற்கு மத்தியில ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க. பிளெக்ஸி கேப் ஃபண்ட் பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. தனிப்பட்ட முறையில நான் எந்த ஃபண்டையுமே கன்சிடர் பண்றது இல்லைங்க. நண்பர் எழுதியிருக்கிறாரு, குறிப்பா பிளெக்ஸி கேப் பத்தி கேட்டிருக்கிறாரு. ஜியோ பிளெக்ஸி கேப் லான்ச் பண்ணிருக்காங்களே சார், அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஓவராலா பிளெக்ஸி கேப்ல என்னென்ன ஃபண்ட் எல்லாம் இருக்கு, அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னென்ன இருக்கு, தென் அந்த பிளெக்ஸி கேப் ஃபண்டுக்குள்ள என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுருக்கமா நம்ம பார்ப்போமே. முதல்ல பராக் பரிக் பிளெக்ஸி கேப் ஃபண்ட் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.63 இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பிளெக்ஸி கேப் ஃபண்ட் 0.7 இருக்கு. ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் பிளெக்ஸி கேப் 0.77 இருக்கு. ஆக்சிஸ் பிளெக்ஸி கேப் 0.71 இருக்கு. ஜியோ பிளெக்ஸி கேப் இப்போ அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க, அதுக்கு 0.50. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதான் என்டர் ஆகுறாங்க, அதனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஆனா ஜியோ பிளெக்ஸி கேப் பொறுத்த வரைக்கும் உள்ள எதுல எல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற டீடைல் எனக்கு இன்னும் கிடைக்கல. பெரும்பாலும் பிளெக்ஸி கேப் ஃபண்டுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், தென் பாண்டு, இது எல்லாமே இருக்குங்க. இதுல குறிப்பா பராக் பரிக் பிளெக்ஸி கேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மற்ற பிளெக்ஸி கேப்புக்கும் அதுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லிடுறேன்னு. யூஎஸ் ஸ்டாக்ஸும் ஒரு சிலது இருக்குங்க. தென் REITs ரிட்ஸும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. குறிப்பா யூஎஸ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மெட்டா, ஆல்பபெட், மைக்ரோசாஃப்ட், தென் அமேசான், இந்த நிறுவனங்களும் அந்த ஃபண்டுடைய ஹோல்டிங்ஸ்ல காட்டுதுங்க. பட் இந்த விஷயம் மற்ற பிளெக்ஸி கேப் ஃபண்ட்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஸ்மால், மிட் அண்ட் லார்ஜ் கேப், தென் பாண்ட்ஸ், ரிட்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க மற்ற ஃபண்ட்லையும். ஜியோ பிளெக்ஸி கேப் ஃபண்ட் ஒரு பக்கெட் இருக்கட்டும். இருக்கிறதுலே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதுக்கு கம்மின்னு சொல்றாங்க, 0.50. பட் வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிஸ், ஐசிஐசிஐ, தென் ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப பராக் பரிக்கோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்குங்க. அடுத்த ஒரு நண்பர் மார்க்கெட் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கரெக்ஷன் ஜோன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மார்க்கெட் இப்ப கரெக்ஷன் ஜோன்லேயே இல்லைங்க. 10% ஆகுது அதோட ஆல் டைம் ஹைல இருந்து கீழே வந்திருந்தாதான் அது கரெக்ஷன் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போகும். 20-25% அது கீழே இறங்கினாதான் பேர் மார்க்கெட் அப்படின்றதுக்குள்ள உள்ள போகுங்க. ஸோ பேர் மார்க்கெட் அப்படின்றது போகாதுன்னா கிடையாது, போகலாம். என்னைக்கு போகும், எப்போ போகும் அப்படின்றதுதான் கேள்வி. 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், இல்ல 5 வருஷம் கூட இப்படியே சைட் வேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா கீழே போகலாம். ஸோ நான் ஜப்பான் நாட்டு சந்தையை பத்தி நான் பல தடவை சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 32-33 வருஷம் அப்படியே சைட் வேஸ்லேயே, அதாவது அதோட மேக்சிமம்க்கு திருப்பி போறதுக்கு 30 வருஷத்துக்கு பக்கமா ஆயிருக்கு.
இந்தியாவுக்கு 30 வருஷம் ஆக வேணாங்க, ஒரு 5 வருஷம் ஆகக்கூடாதுன்னுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அதை பேர் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்கா அப்படின்றதுதான் கேள்வி. அடுத்து என்டிஆர் ட்ரஸ்ட் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. நம்ம ஏற்கனவே அதை பத்தி ஃபுல் டீடைல் கொடுத்துட்டோங்க. அது வந்து வேர் ஹவுஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்விட்டு 2 பெரிய இன்வெஸ்டர்ஸ் உள்ள போயிருக்கிறாங்க, எந்த பிரைஸ்ல எவ்வளவுக்கு உள்ள போயிருக்கிறாங்க. தென் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் ரெவன்யூ நல்லா ஏறி இருக்கு. தென் Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Q1 ஃபினான்ஷியல் இயர் 25 கம்பேர் பண்றப்ப நெட் அசெட் வேல்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் முடிவுகள் எடுக்க வேண்டியது நீங்க தாங்க. நான் வந்து ஒரு ஹிண்ட் தான் கொடுக்க முடியும். அடுத்த ஒரு நண்பர் வந்து நான் முற்காலங்களில் இன்வெஸ்ட் பண்ணது இப்போ 2 to 3 டைம்ஸ் க்ரோ ஆயிடுச்சு. அதாவது 500க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஒரு ஸ்டாக்ல, இப்போ அது 2000 பக்கமா வந்துருச்சு, 2 to 3 டைம்ஸ் அது ஏறிடுச்சு. இப்போ என்ன பண்றது, எப்படி இதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டு ப்ராஃபிட் போர்ஷன்ஸ் அப்படியே ரீடைன் பண்ணலாம். இது ஒரு ஐடியாங்க. அது போக வேல்யூவேஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதாவது உங்களுக்கு வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா, 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு உள்ள இருந்தது அப்படின்னா வெயிட் பண்ணலாம். இல்ல 50 டைம்ஸ் 60 டைம்ஸ் ஓவர் வேல்யூட் சைடு போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்க போட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு ப்ராஃபிட்ல உள்ள போர்ஷனை அப்படியே கண்டினியூ பண்ணலாம், அது நல்ல ஸ்டாக்கா இருக்கு அப்படின்னா. அடுத்து மணப்புரம் சவுத் இந்தியன் பேங்க்ல ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மணப்புரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைஸ் டு புக் ஒரு 1.89 டைம்ஸ் இருக்குங்க. சவுத் இந்தியன் பேங்க் வந்து புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. ஸோ மணப்புரம் கம்பேர் பண்றப்ப சவுத் இந்தியன் பேங்க் இப்பயுமே சீப்பான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. மணப்புரம் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்ற பட்சத்துல மார்கன் ஹவுஸ்ல அவர்கள் சொல்ற மாதிரி பிரைஸ் டு புக் வந்து 1.5 நெருங்கி வர்றப்ப பார்க்கலாம். இது போக ரெண்டுக்குமே பிசினஸ்ல ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாதுங்க. அவங்களும் கோல்டு லோன் அக்ரெசிவா கொடுக்குறாங்க. யாரு? மணப்புரம். எஸ்ஐபியும் கோல்டு லோன் அக்ரெசிவா கொடுக்குறாங்க. ரெண்டு பேருக்கும் இந்த கோல்டு லோன் போர்ட்போலியோன்னு எடுத்துக்கிட்டோம்னா சவுத் இந்தியன் பேங்க் ஒரு 17,000 crore இருக்கும் கோல்டு லோன் போர்ட்போலியோ, மணப்புரம்க்கு ஒரு 23-24,000 crore இருக்கும். அவ்வளவுதாங்க. அடுத்து சன் டிவியோடைய ஷேர்ஸ் பத்தி கேட்கறாங்க. நான் என்னுடைய வியூ சொல்லிடுறேங்க. நான் இப்ப டிவியே பாக்குறது இல்லை, கடைசி ஒரு 10-12 ஆண்டுகளாவே பாக்குறது இல்லை. அது ஒரு பக்கெட் இருக்கட்டும். இது போக இப்போ உள்ள யங்கர் ஜென்ரேஷன், நம்ம பழைய ஆளு, யங்கர் ஜென்ரேஷன் ஒரு 18 வயசு 15 வயசு பையனோ பொண்ணோ அவங்கள்ட்ட நீங்க கொண்டு போய் இன்டர்நெட் சர்வீசஸ் இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் போனை கொடுங்க, டிவி ரிமோட்டை கொடுங்க. எது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்க. அவங்க டிவி ரிமோட்டை கேட்கறாங்களா இல்ல இன்டர்நெட்டோட இருக்கிற போனை கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் டிசிஷனை நீங்களே எடுங்க. இப்ப டிவில எல்லாம் ஸ்கிப் ஆட் வர்றதில்ல. இப்ப டிவி இருக்கிற வீட்லயே இன்டர்நெட் சர்வீசஸ் வச்சு யூடியூப் ஓடுது, தென் ஆன்லைன்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல படம் ஓடுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் வந்து டிவில என்ன வருதோ அதை பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் இல்லைங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தேடி எடுத்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அதையும் மீறி டிவியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆடு தாங்க நிறைய வருது. அது சன் டிவி இல்லைங்க, எல்லா டிவிலையும் ஆடு வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எதை விரும்புறாங்க? ஸ்கிப் ஆடை கிளிக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும். நான் என்னுடைய முடிவை சொல்லிட்டேன். அடுத்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் பத்தி எழுதிருக்காங்க. அது கொஞ்சம் ஓவர் வேல்யூட் சைட் போயிட்ட மாதிரி எனக்கு தெரியுதுங்க, வெயிட் பண்ணலாம். அடுத்து ஜிண்டால் சா, மகாராஷ்டிரா சீம்லெஸ், இந்த நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. இதையும் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேங்க. இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா இந்தியன் ஆன்டி ட்ரஸ்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து சர்ப்ரைஸ் ரைடு போயிருக்காங்க இந்த நிறுவனங்கள்ல. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி செய்திகள் வந்து நல்ல செய்தி கிடையாது, அதனால நான் இதை பாக்குறது இல்லை. அடுத்து டிசிஎஸ்ல நிறைய கேள்விகள் வருதுங்க. ஒரு காலங்கள்ல 3300 4000 இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ 3000க்கு கீழே வர்றப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பயத்தோட கலந்த கேள்வி வருதுங்க. கீழே இறங்கி வர்றத நல்ல சான்ஸா பயன்படுத்திக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல. அடுத்து ஒரு நண்பர் வந்து கோல்டு வந்து அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. மற்ற ஸ்டாக்ஸுக்கு இருக்க மாதிரி கோல்டுக்கு இந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியாதுங்க. அதுக்கு வந்து டிமாண்ட் நிறைய இருக்கு, டாரிஃப் டென்ஷன் இருக்கு, தென் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கு. ஸோ ஒரு சேஃபர் சைடா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அவங்களோட கோல்டு ரிசர்வ்ஸை கூட்டுறாங்க. அதனால டிமாண்ட் அதிகமா இருக்கு, விலை மேலே ஏறுதுங்க. அவங்க எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளாங்க அப்படின்னா கோல்டு பிரைஸ் கீழே இறங்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா இப்போதைக்கு இல்லை. வேணா கொஞ்சம் கீழே இறங்கலாம், ஒரு 10,000 பெர் கிராமு, இல்லாட்டி ஒரு 9,800 அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். பெரிய டவுன்ஃபால் திருப்பி அது 7,000 8,000க்கு வருமா அப்படின்னு கேட்டா அது உறுதியா சொல்ல முடியாதுங்க. வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு நெக்ஸ்ட் ஒரு 10 to 12 monthsல. அடுத்து பிஜி எலக்ட்ரோ பிளஸ் பத்தி நிறைய கேள்விகள் வந்திருக்குங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் திருப்பதி ஸ்ரீ சிட்டி ஆந்திர பிரதேஷ்ல ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போறதுக்காக நாங்கள் ஒரு 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அவங்களோட சப்சிடரி பிஜி டெக்னோ பிளாஸ்ட் அப்படின்ற சப்சிடரி மூலமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்குதுங்க. இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில ஏர் கண்டிஷனர்ஸ், வாஷிங் மிஷின்ஸ் இதெல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் வந்து டிசம்பர் 2026ல இருந்து
வெளில வரும் அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்லியிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 54 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூட் சைடில் தான் இருக்கு. அடுத்த ஒரு நண்பர் வந்து என்னால் மந்த்லி 2000 தான் சார் இன்வெஸ்ட் பண்ண முடியும், நான் வந்து நல்ல ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண முடியுமா இந்த ப்ரைஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. நல்ல ஸ்டாக் அப்படின்னா நீங்க நிஃப்டி 50 எடுத்துக்கங்களேன். நிஃப்டி 50லயே அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி, தென் விப்ரோ, இதெல்லாமே வந்து 500 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கு. ஸோ 2000க்கும் நல்ல நிறுவனங்களை கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். 2000 அப்படின்றது முக்கியமே கிடையாது. அடுத்து இந்த growth இன்வெஸ்டிங்ல நிறைய கேள்விகள் வந்திருக்குங்க. அதாவது வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்றது ₹1 அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ, அந்த ஸ்டாக்கோட வேல்யூ அப்படின்னா அது 50 காசுக்கு எப்ப கிடைக்குதோ அதை நம்ம கன்சிடர் பண்றது வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த growth இன்வெஸ்டிங்னா என்ன, அதாவது டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஆகுது சார், அதுதான் வந்து growth இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதிருக்காங்க. அது growth இன்வெஸ்டிங் கிடையாதுங்க. இந்த growth இன்வெஸ்டிங் அப்படின்றது ரொம்ப வேகமா ஃபியூச்சர்ல க்ரோ ஆகக்கூடிய பண்புகள் அதுக்கு இருக்குங்க. அதாவது அதுக்கேத்தாப்புல ஸ்டாக் பிரைஸும் பயங்கரமா அப்ரிஷியேட் ஆகும். அந்த மாதிரி ஸ்டாக்கை கன்சிடர் பண்றதாங்க வந்து இந்த growth இன்வெஸ்டிங்க்கு கீழே வருது. ஆனா ஹார்வர்ட் மார்க்ஸ் அவர்கள் அவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்ற புக்ல என்ன சொல்றாரு, நம்மளோட சாய்ஸ் வந்து வேல்யூவா இல்ல growth-ஆ அப்படின்றதுக்கு மத்தியில இருக்கக்கூடாதுங்க. வேல்யூ இன்னைக்கு எவ்வளவு இருக்கு, நாளைக்கு எவ்வளவு இருக்கும். வேல்யூ இன்னைக்கு எவ்வளவு இருக்கு, ஃபியூச்சர்ல அதோட வேல்யூ எப்படி இருக்கும், அதைத்தான் வந்து பார்க்கணும். வேல்யூ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹார்வர்ட் மார்க்ஸ் அவரோட டிசிஷன் எழுதியிருக்கிறாரு. நம்ம இந்த growth இன்வெஸ்டிங் கீழே வர்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா growth இன்வெஸ்டிங் பத்தி புரியறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. இப்ப இன்சூரன்ஸ் செக்டர் எடுத்துக்கங்க. எல்லா ஸ்டாக்குமே நீங்க வந்து பிஎஸ்யூ விட்டுருங்க, அது எல்லாத்துலயுமே ரெவன்யூ ஃபால் இருக்கு. மற்ற பிரைவேட் பிளேயர்ஸ் எடுத்துக்கங்க, எல்லாமே வந்து 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகமா இருக்கு. அதுல ஒரு 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ஐசிஐசிஐ லம்பார்ட் அப்படின்றது சீப்பா இருக்கு, நல்ல வேல்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றது எல்லாமே வந்து ஓவர் வேல்யூட் சைட் இருக்கு. அதாவது 30 டைம்ஸ் தான் த்ரெஷோல்டு. பட் மற்ற ஸ்டாக்கை கம்பேர் பண்றப்ப ஐசிஐசிஐ லம்பார்ட் சீப்பா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன 3 பேங்க்குமே வந்து புக் வேல்யூக்கு கீழே இருக்கு. பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 1.5 டைம்ஸ் புக் இருக்கு. அதுக்கு growth ப்ராஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. ஃபியூச்சர்ல அவங்க நல்லா க்ரோ ஆவாங்க, அதனால நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்பி 1.5 டைம்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து வந்திருக்காங்க. ஆனா டு பி ஃப்ராங்க், இட் இஸ் வெரி வெரி ஹார்ட் டு ப்ரிடிக்ட் ஃபியூச்சர் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பேக்கப் இருக்கு, வைத்தியநாதன் அவர்கள் அதை வந்து அந்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்புறோம். அதனால அதுக்கு அவ்வளவு வேல்யூவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் த ஸ்டாக்கை பார்க்கும். growth இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஃபியூச்சர் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு அது ஒரு அனுமானத்தின் பேர்ல அதுக்கு நல்ல வேல்யூவேஷன் கொடுக்கறது தாங்க வந்து இந்த growth இன்வெஸ்டிங். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கங்க, ஏத்தர் எனர்ஜி எடுத்துக்கங்க. ரெண்டுமே வந்து 30 டைம்ஸ் விட அதிகம். ரெண்டுக்குமே வந்து growth ப்ராஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர்ல 2 வீலர்ஸ் வந்து டாமினேட் பண்ணும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்ஸைட் வந்து அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ரெண்டு பேருமே சேர்ந்து க்ரோ ஆவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய வேல்யூவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு அமர் ராஜா நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. எக்ஸைடை கம்பேர் பண்றப்ப அமர் ராஜா நல்ல வேல்யூவேஷன் இருக்கு, அதனால நம்ம அமர் ராஜாவை பார்க்குறோம். இப்போ ஒருவேளை அமர் ராஜான்னு ஒரு கம்பெனி இல்லவே இல்லை அப்படின்னா வேற வழியே இல்லை, எக்ஸைடை தான் பார்த்தாகணும். அதுவும் போக இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட் எடுத்துக்கோமே. ஐடிசி ஹோட்டல்ஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், இது எல்லாமே வந்து எலிவேட்டட் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. பட் தாமஸ் குக்கா இருக்கட்டும், இல்ல MHRIL இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு 45 to 35 இந்த ரேஞ்சில் இருக்கு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். இந்த கோல்ட் லோன் கம்பெனிஸ் இருங்க, முத்தூட், மணப்புரம், ரெண்டு பேருமே 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்குள்ள தான் இருப்பாங்க. மேபி மணப்புரம் லாஸ்ட் 2 குவார்டர்ஸ்ல ப்ராஃபிட் குறைஞ்சதுனால ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கலாம். நீங்க கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்ல இது ரெண்டுமே வந்து எலிவேட்டட் லெவல்ல இருக்கு. நம்ம வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றோம், இதுக்கு பேரலா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்கை பாக்குறோம். இப்ப தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் கம்பேர் பண்றப்ப முத்தூட், மணப்புரம்க்கு பிரான்ச்சஸ் ரொம்ப 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 அதிகம். எஸ்ஐபி, டிஎம்பி க்ரோ ஆக மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. பட் எஸ்ஐபி, டிஎம்பியை கம்பேர் பண்றப்ப மணப்புரம், முத்தூட் ரொம்ப வேகமா க்ரோ ஆவாங்க. ஸோ மணப்புரம், முத்தூட்ல உள்ள போறது அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் growth இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்ல வரேன் நான். எல்லா செக்டர்லயுமே இந்த மாதிரி எடுத்துக்காட்டு என்னால சொல்ல முடியுங்க. இப்போ ஃபார்மா செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் வந்து நாட்கோ, டாக்டர் ரெட்டி எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா growth இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா, தென் கேப்லிங் பாயிண்ட், தென் லுபின் போன்ற நிறுவனங்களை பார்ப்பாங்க. இது எல்லாமே வந்து 25 to 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் உள்ள நிறுவனங்கள். குறிப்பா லுபின்க்கு அவங்களோட எக்ஸ்பேன்ஷனுக்காக டெட் டு ஈக்விட்டியும் கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஸோ அது growth ப்ராஸ்பெக்ட்ஸை என்ஷூர் பண்றதுக்காக அவங்க லுபின் வந்து கடன் வாங்கியிருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியல, நம்ம லுபினை பெரும்பாலும் ஃபாலோ பண்றது இல்லை. இப்போ ஆட்டோ செக்டர் எடுத்துக்கோமே, நம்ம வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் டாடா மோட்டார்ஸை பார்க்குறோம். growth இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எஸ்கார்ட்ஸ் கூட பார்ப்பாங்க. எஸ்கார்ட்ஸ் வந்து ஒரு 18, 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். புதுசா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று போட போறாங்க. டிராக்டர்ஸ்க்கான டிமாண்ட் நல்லா இருக்கும்.
ஏற்கனவே டிராக்டரோட சேல்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரோட நம்பர்ஸ் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஸோ எஸ்கார்ட்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது க்ரோத் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எஸ்கார்ட்ஸ் பார்ப்பாங்க. பட் எஸ்கார்ட்ஸ் கம்பேர் பண்றப்ப டாடா மோட்டார்ஸோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப 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 சீப்பு. எஸ்கார்ட்ஸ் வந்து ஒரு மிட் சைஸ் கம்பெனினா டாடா மோட்டார்ஸ் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. எஸ்கார்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பேக்கப் அப்படின்றது வேற, டாடா மோட்டார்ஸ் இருக்கக்கூடிய பேக்கப் அப்படின்றது வேற. எஸ்கார்ட்ஸ்ல இருக்கிற வேல்யூ வேற, டாடா மோட்டார்ஸ்ல இருக்கிற வேல்யூ வேறங்க. எஸ்கார்ட்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்கு? டிராக்டரை வந்து ரெடி பண்றாங்க, மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி பண்றாங்க. இங்க டாடா மோட்டார்ஸ்க்கு பின்னாடி பாருங்க ஜேஎல்ஆர் இருக்கு, தென் நிவிகோ வரப்போகுது. ரெண்டு தனித்தனியா ஸ்பிளிட் ஆகி டூ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல க்ரோத் நடக்கும், மெதுவாக தான் நடக்கும். ஸோ இந்த எண்ட் அது வேல்யூ இன்வெஸ்டிங்கா இருந்தாலும் சரிங்க, இல்லை க்ரோத் இன்வெஸ்டிங்கா இருந்தாலும் சரிங்க, கன்சிஸ்டன்சி தாங்க ரொம்ப முக்கியம். அது இல்லை அப்படின்னா மார்க்கெட்ல நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுங்க. கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ், டிசிப்ளின், இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது க்ரோத்தா இருந்தாலும் சரி, வேல்யூவா இருந்தாலும் சரி. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் முதலீடுகள் சம்பந்தமா எல்லாத்தையும் கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.